எவ்வளவு பெரிய கொடுமை! 1,00,000 பிரச்சனைகளை மக்களுக்குள் திணித்தது யார்? இது என்ன ஆட்சி முறை? எப்படி சகிக்கிறீர்கள்? பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அரசு பிரச்சனைகளை திணித்துக் கொண்டு இருக்கிறது. இது யார் சரி செய்வது? இப்ப இந்த தேர்தலில் போட்டி யாருக்கு? இலவசம் 2000, 2500 தரவே மாட்டேன். 20,000 ஈட்டிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். ஒரு பக்கம் 3 தான் இலவசம். அண்டா, மிக்சி, குண்டா, பிரிட்ஜ் அதெல்லாம் கிடையாது. கல்வி தருவேன், ஆக சிறந்த கல்வி. கல்விக்கேற்ற வேலையை தருவேன், அதற்கு ஏற்ப சம்பளம் தருவேன். அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். தன்மானமிக்க தமிழினத்தை தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு கையேந்தாது வாழ வைப்பேன். அறிவை வளர்க்கும் கல்வி கட்டணமில்லாது உலகத்தரத்திற்கு. உலகத்திலே கல்வியிலே சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். நம்புங்கள், உங்கள் மகன் இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு போய் என் தமிழ்நாட்டை வைப்பேன். அடுத்து மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். என் மக்களுக்கு தரமான, சமமான, சரியான மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தில் தலை சிறந்த மருத்துவங்களை கொடுக்கிற நாடுகள் பிரிட்டன், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஏன் சிங்கப்பூர், மலேசியா கூட மிகச்சரியான மருத்துவத்தை கொடுக்குது. பிரான்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய ஐயா எழுத்தாளர் பிரபஞ்சன், அவருக்கு இதய நோய் வந்து விடுகிறது, இதயத்தில் அடைப்பு. அரசு மருத்துவமனைக்கு போக விரும்புகிறார், பணமில்லை. அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, வேண்டாம், அங்கு போனால் மருத்துவ தரம் இருக்காது, அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் என்றால் 6 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் அந்த இதய அறுவை சிகிச்சைக்கு. அப்போது அவர் எழுதுகிறார், எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள் நிறைய, அவர்கள் ஆளுக்கு கொஞ்சமாக பணம் போட்டு என்னுடைய இதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தி விட்டார்கள். அதன் பிறகு அவர் பிரான்ஸுக்கு செல்கிறார். அவர் மகன் அங்கு இருக்கிறார். அவர் மகனை பார்க்க சென்றவர் பிரான்ஸ் மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்கு, மெடிக்கல் செக்கப் ஒரு தடவை சோதித்துக் கொள்ளலாம் என்று தன் மகனோடு பிரான்ஸ் மருத்துவமனைக்கு செல்கிறார். சென்று வந்த அந்த மகன் எழுதிய கடிதத்தை தான், கட்டுரையைத்தான் இப்போது நான் சொல்கிறேன். இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மருத்துவ தரம் என் நாட்டு மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்கிறார். என்கிட்ட பணம் இருந்துச்சே, எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, நான் தனியார் மருத்துவமனை போய் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள் என்று. இந்த நிலையை உங்கள் மகன் மாற்றுவேன். உலக தரத்திற்கு சரியான, சமமான, தரமான மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன். முதலமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது திருவள்ளூர்ல, அது அம்பத்தூர்ல, அது ஆவடியில, அது அனங்காபுத்தூர்ல, கடைகோடியில் இருக்கிற சாதாரண மகளுக்கும், மகனுக்கும், பாட்டிக்கும், தாத்தனுக்கும், அப்பனுக்கும் கிடைக்கிற வைக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை, எழுதிவை நான் செய்வேன். 1 ரூபாயானாலும் 1 கோடியானாலும் கட்டணமில்லாமல் ஆகச் சிறந்த மருத்துவத்தை செய்வேன். சேவை என்பது இதுதான், ஆட்சி என்பது இதுதான், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை இதுதான். இது தரம், கட்டணம் இல்லாமல் தருவேன். இது 2 தான். பிறகு நீர், குடிநீர். தண்ணீர் மனித தேவை அல்ல, உலக உயிர்களின் உயிர் பால், உயிர் தேவை. அதை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வந்தேன், கிண்ணல அப்பளோ எல்லாம் எங்கே போகிறான்னு தெரியாது, மூடிட்டு போக வேண்டியதான். ஏன்? நானே தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு கொடுத்துருவேன். கட்டணம் இல்லாமல் இலவசமாக கொடுத்துருவேன். உனக்கு தண்ணி செலவு மிச்சம், மருத்துவ செலவு மிச்சம், கல்வி செலவு மிச்சம். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம், கல்வி எழுதி வைப்பேன். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. சட்டம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம்.